இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஜூலை மாதம் 30ஆம் தேதி தாயாம் திரு அவை ஆயரும் மறை வல்லுநருமான புனித பீட்டர் கிறிஸ்ஸோலோகஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்தில் பிறந்தவர். ஆயராகவும் திருச்சபையினுடைய மறை வல்லுநராகவும் திருச்சபையினுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதராக கருதப்படுகிறார். இவர் ஆயர் மற்றும் மறை வல்லுனர் அப்படின்னு சொன்னேன். இறையியலை பற்றின புத்தகங்களையும் அன்னை மரியாதை பற்றின புத்தகங்களையும் ஜப வாழ்விற்கும் ஆன்மீக வாழ்விற்கான வழிகாட்டியான பல புத்தகங்களை எழுதியவர் தான் இந்த புனித பீட்டர் கிறிஸ்ஸோலோகஸ் என்பவர். அன்புமிக்கவர்களே, இவர் பணி செய்த அந்த மறை மாவட்டத்தில் திருப்பணிகள் வாயிலாகவும் மற்றும் ஆன்மீக பணிகள் வாயிலாகவும் மற்றும் சமூக பணிகள் வாயிலாகவும் மக்களின் மனதில் உயர்ந்து நின்றவர் தான் இந்த புனித பீட்டர் கிறிஸ்ஸோலோகஸ் என்பவர். அன்புமிக்கவர்களே, இவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வாசகம் என்னவென்றால், ஜெபிக்க தவறிய கிறிஸ்தவன் இறந்த கிறிஸ்தவன் போலாவான், ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவன் ஒரு மனம் வீசும் நல்ல மலரை போன்றவன் அப்படின்று ஜெபிப்பதனுடைய இன்றியமையாத ஒரு தன்மையை உலகிற்கு எடுத்து கூறியவர் தான் இந்த புனித பீட்டர் கிறிஸ்ஸோலோகஸ் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் அன்றாடம் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தையும் அன்னை மரியாளை நம்முடைய ஆன்மீகத்தின் வழித்துணையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனத்திடனையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமா இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களை, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் விதைகள் களைகள் ஓமனுடைய மற்றும் ஒரு விளக்கத்தை இன்றைக்கு திருத்தூதர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். போதகரே, எங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள், இந்த விதைகள் களைகள் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படி என்று கேட்கிற நேரத்தில் தான் நம்ம ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், விதைப்பவர் மானிட மகன், நிலம் இந்த உலகம், விதைகள் நல்ல மக்கள், களைகளை தீயோன்னு விதைக்கிறான், கடைசியில் அறுவடைக்கு வருபவர்கள் வானதூதர்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில் களைகளை மட்டுமே கட்டுகளாக கட்டி எரிப்பதற்காக வானதூதர்கள் தயார் செய்வார்கள். நல்லவர்கள் கதிரவனைப் போல ஒளி வீசுவார்கள் அப்படி என்று சொல்லி இந்த உலகில் நன்மையையும் தீமையையும் இறைவன் அனுமதிக்கிறார். நல்லவர்களையும் தீயவர்களையும் அனுமதிக்கிறார். பொறுமையோடு தீயவர்கள் மனம் திருந்துவதற்காக காத்திருக்கிறார். ஆனால் குறித்த காலத்தில் தீயவர்கள் மனம் திருந்தவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் அழித்து எரிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தில் அநீதி அழிக்கப்படும் அப்படிங்கிற முதல் செய்தியையும், நீதிமான்கள் இந்த உலகத்தில் தீயவர்களோடு வாழ வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் தாட்சியோடும் இறை சித்தத்தின்படி வாழ்ந்தால் கடைசியில் அவர்கள் கதிரவனைப் போல ஒளி வீசுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார். நீதிமான்களுக்கும் நல்லவர்களுக்கும் அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கலாம், எத்தனை வருஷம்தான் ஃபாதர் நாங்கள் காத்திருக்கிறது, ஏன் கடவுள் தீயவர்களை அனுமதிக்கிறார், நல்லவர்களை சோதிக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். மணிப்பூர் மாநிலத்தை சார்ந்த இரோம் ஷர்மிளா அப்படிங்கிற ஒரு பெண் 19 ஆண்டுகள் அவர்களுடைய மாநிலத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக 19 ஆண்டுகள் உண்ணா நோன்பு இருந்து அவள் போராடினால் கடைசியில் வெற்றியும் பெற்றாள் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் 2002 ஆண்டு பிக்கிஸ் பானு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பெண்ணுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் குஜராத்தில் நிகழ்த்தப்பட்ட கற்பழிப்பு மற்றும் அவர்களுடைய குடும்பங்கள் எரிக்கப்பட்ட அந்த ஒரு வழக்கில் 17 ஆண்டுகள் அந்த பெண் சட்ட போராட்டம் நிகழ்த்தி கடைசியில் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அவர் நீதியை பெற்றார் என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நீதிமான்கள் ஆண்டவர் திருமுன்னிலையில் கீழ்ப்படிதலோடு வாழ்பவர்கள், உங்களுக்கான நீதிக்கான நேரம் கொஞ்சம் காலம் தாழ்த்தப்படலாம், ஆனால் நிச்சயமாக இறைவனுடைய பேரன்பு இறைவனுடைய இரக்கம் உங்களோடும் என்னோடும் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் நாம் கதிரவனைப் போல ஆண்டவர் திருமுன்னிலையில் ஒளி வீசுவோம் என்கிற அழகான செய்தியைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. ஆகவே மன தளர்ச்சி அடையாமல், விசுவாசத்தில் கொஞ்சமும் குறைந்து விடாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு எதிர்நோக்கோடு காத்திருப்போம். இறை ஆசிரையும் நிலை வாழ்வையும் பரிசாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.